அன்பினர்களே, வளைகுடாவில் வானை பிளக்கும் அளவுக்கு யுத்தத்திற்கான சகல யுத்த கலங்களும் ரெடியாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புதிய செய்தி என்னவென்றால், சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்களையும் அவருடைய புதல்வர் மொஜாதபா கமேனி இந்த இருவரையும் நேரடியாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கின்ற இருவரையும் கொல்லுவதற்கான நகர்வு. ஈரானை அழிப்பதற்கு அப்பால் அழிப்பது வேறு விடையும், ஆனால் இந்த இருவரையும் கொல்ல வேண்டும் என்று இவர் ஒரு கட்டளை இட்டு இருக்கின்றார். அந்த கட்டளை உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் நேற்றே சொல்லிவிட்டோம் இல்லையா, அலி கமேனி அவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டால் எனது இறப்புக்கு பிற்பாடு யார் யார் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒசியத்தை கொடுத்து விட்டார். ஒசியத் என்பது ஒரு கட்டளைன்னு சொல்லலாமா, அல்லது ஒரு ஓட கட்டளை அப்படின்னு சொல்லலாம். அதை கொடுத்திருக்கிறார். அதற்கான முழு ஆயத்தமும் ரெடியா இருக்கின்றது. இப்பொழுது ஜலசந்தியில் தான் இந்த போர் உத்வேகமான போர் நடைபெற போகின்றது. ஒரு செய்தி வந்திருக்கின்றது, ஈரானுக்குள்ளிருந்து இன்றிரவு விடிந்தால் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நேரத்திலாவது ஒரு ஈரான் மீது ஒரு தாக்குதலை தொடுப்பதற்குமான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே ஈரானுக்கு உள்ளிருந்து ஒரு செய்தி கசிந்திருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் என்று நாம காலையெல்லாம் பார்க்க முடியும். இப்பொழுது ஜலசந்தி, அதாவது அமெரிக்க கடற்படையின் பாரிசிக வளைகுடா மோதல் என்பது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில இரண்டு சக்திகளும், ஈரான் அமெரிக்க சக்திகளும் நேருக்கு நேர் தங்களது பல பரீட்சையை மோதிக்கொள்ளும் ஒரு விதமாகவே இருக்கின்றது. ஆனாலும் இந்த பல பரீட்சையை உடைப்பதற்காக அல்லது சமநிலையை சீர்குலைப்பதற்காக ரம்மரின், அதாவது அமெரிக்க நெய்னாவின் இரண்டு கெரியர் ஆமடா ஈரானை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்றிரவு வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. இது என்னவென்றால், ஈரானின் கொசு கடற்படை எதிர்கொள்கிறான். அதாவது ஈரான் ஒரு கொசு கடற்படை ஒன்று இருக்கான். அந்த கடற்படையை அழிப்பதற்காகவே இரண்டு கெரியரை நெய்னா அனுப்பி இருக்கின்றார். இதில் அவர் 10 நாள் அணுசக்தி இறுதி எச்சரிக்கையிட பேச்சு இல்லையா, அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இருக்கின்ற 10 நாளைக்குள்ளையும் அமெரிக்க கெரியர் தாக்குதல் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அணு ஆயுத, அதாவது ஏவுகணை ஆயுத கொசு கடற்படை மற்றும் A2AD கோட்பாடு ஹார்முஸ் ஜலசந்தியில் இராணுவ சமவலிமையை வடிவமைக்கும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பை அச்சுறுத்துவதாக சொல்லப்பட்டாலும் ஒரு நவீன கடற்படையின் சக்தியை சீர்குலைக்கத்தான் இந்த அமெரிக்காவின் ஆர்மடா பந்து வண்ணம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே பாரசீக வளைகுடா உலகளாவிய கடற்படை பதற்றத்தின் ஒரு குவிந்த வெடிப்பு புள்ளியாகத்தான் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கு எரிசக்தி பாதுகாப்பு, அணுசக்தி ராஜதந்திரம் மற்றும் வல்லரசு போட்டி ஆகியவை ஒரு வழக்கமான நீர் மேலாதிக்கத்தை விட ஒரு சமச்சீரற்ற ஒரு நடவடிக்கைகளுக்கு ஒரு கட்டமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்கும் ஒரு சுருக்கப்பட்ட ஒரு கடல் போர்க்களமாக நாம் இதை பார்க்கலாம். அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியிலான் ஆரம்பிக்கப்பட போகின்றது. இதில் குறியாக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஆயில் டிரான்ஸ்போர்ட் முற்றுமுழுதாக பாதிக்கும். அதுக்காகத்தான் அவங்க ஜலசந்தியை முதல்ல கொண்டு, இதென்றால் இந்த ஜலசந்தி கொண்டு ஒரு போர்க்களமாக அல்லது அது மூடப்பட்டால் அமெரிக்காவுக்குத்தான் முதல் இழப்பு. மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை நெய்னா சந்திக்க போறா. அதற்காகத்தான் அவங்க முதலாக ஹார்முஸ் ஜலசந்தியில கை வச்சு அங்க கிளியர் பண்ண போறாங்க. அது கிளியர் பண்ணப்படலண்டா கோவிந்தா, கிளியர் பண்ணப்பட்டால் அதிலிருந்து அவங்க அங்க பந்தோபஸ்தை போட்டுட்டு அவங்களோட பந்தர் அப்பாஸ் ஊடாக, இதான் அவங்களோட டெக்னிக்கல் ஒரு நகர்வு, பந்தர் அப்பாஸ் ஊடாக அத்தனையும் அவருடைய டெல்டா படையெல்லாம் உள்ளுக்கு இறங்குறது. எங்க ஈரானுக்குள்ள பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களோட திட்டம் இப்போது கசிஞ்சிருக்கின்றது. இதுதான், அதாவது பந்தர் அப்பாஸ், அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுமுழுதாக 40,000 படைகள் கொண்டு அமெரிக்கா மற்றும் அனந்தம்பியாடு இஸ்ரேல் படையை கொண்டு நிறுத்தி ஹார்முஸ் ஜலசந்தியை 72 மணி நேரத்துக்குள் முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து, அது கொண்டு வந்தாலே அது சரிதானே கிட்டத்தட்ட சைனா ரஷ்யா பார்க்கலாம். அங்கிருந்து பந்தர் அப்பாஸ் ஊடாக ஈரானுக்குள்ள நுழைகிறது. ஈரானுக்குள்ள நுழையும் போது ஒரு பெருத்த அழிவு இருக்கும் என்று அமெரிக்காவை எதிர்பார்க்குது. அவங்க எதிர்பார்க்கிறாங்க.
ஒரு அழிவு வருந்தம் உண்டு. அழிந்தாலும் பரவாயில்ல, மூக்க தொடுவது என்றால் அவர் முடிவிருக்காம் என்றுதான் சொல்லப்படுது. இன்று விடுதலுக்குள் இந்த நாம் இந்த அருகின்ற இந்த வீடியோவுக்கு முன்பாகவே யுத்தம் நடைபெற அதிக வாய்ப்பு இருக்குது. ஈரானை நோக்கி வேகத்துடனும் நோக்கத்துடனும் நகரும் ஒரு பெரிய போர்க்கப்பல் எங்களிடம் உள்ளது என்ற ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கை சொல்லாட்சி காட்சி அல்ல, மாறாக தெஹ்ரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள் தள்ள வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்தம் என்றும் சொல்லப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட 10 நாள் அணுசக்தி இறுதி எச்சரிக்கையின் ஒரு பகுதியாக 2 அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல் குழுக்களை முன்னோக்கி நிலைநிறுத்தப்படுவதுடன் தொடர்புடைய ஒரு மூலோபாய சிக்னலும் கொடுக்கப்பட்டிருக்காங்களாம். அப்ப யுத்தத்துக்கு இவர் உத்தரவு கொடுக்கிறது மட்டும்தான், நாங்க ரெடி 1 2 3 அந்த மாதிரி. ஆக ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நேரடி கடல்சார் தடுப்பு செய்தியுடன் பதிலளித்துள்ளார். வளைகுடாவில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை எளிதில் மூழ்கடிக்க முடியும் என்று அறிவித்து அவற்றை கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்புவதாக அச்சுறுத்தி இருக்கின்றார். இந்த அறிக்கை ராஜதந்திர ரீதியாக மோதலை செயல்பாட்டு கடற்படை கால்குலேஷனாக பார்க்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஈரான் அணுகுண்டை கையில் எடுக்கும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. பார்க்கலாம். IRGC தளபதி மேஜர் ஜெனரல் அஹமது ஃபக்பூர் ஈரானின் படைகள் தூண்டுதலை தூண்டும் நிலையில் தாங்கள் விரலை வைத்திருப்பதாக வலியுறுத்துவதன் மூலம் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கின்றார். இது ஏவுகணையை படைகள், கடற்படை திரள்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு அமைப்புகளை ஒரு அடுக்கு அணுகல் எதிர்ப்பு பகுதி மறுப்பு A2AD கட்டத்தில் ஒருங்கிணைக்கும் தயார்நிலை கதையை அடிகோட்டு காட்டுகிறது. எச்சரிக்கையின் பரிமாற்றம் ஒரு மூலோபாய பின்னூட்ட வளையத்தை வளைக்கிறது சொல்லுகிறார்கள். இதில் வாஷிங்டன் ஈரானிய ஏவுகணை மேம்பாடு மற்றும் கூட்டு பயிற்சிகளை பெருக்க அபாயமாக விளக்குகிறது. அதே நேரத்தில் தெஹ்ரான் அமெரிக்க கேரியர் வரிசைப்படுத்தல்களை முன்கூட்டியே தற்காப்பு செறிவூட்டல் திறன்களை தேவைப்படும் இருத்தலிகளில் சுற்றி வளைப்பதாக வடிவமைக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நேரடி கடல்சார் தடுப்பு செய்தியுடன் பதிலளித்துள்ளார். வளைகுடாவில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை எளிதில் மூழ்கடிக்க முடியும் என்று அறிவித்து அவற்றை கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்புவதாக அச்சுறுத்தி இருக்கின்றார். இந்த அறிக்கை ராஜதந்திர ரீதியாக மோதலை செயல்பாட்டு கடற்படை கால்குலஸாக மாறுகிறது. IRGC தளபதி மேஜர் ஜெனரல் அஹமது ஃபக்பூர் ஈரானின் படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அது எந்த நேரத்திலும் எந்த மோதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் சொல்லுகின்றார். ஆனால் அது சண்டை வந்த பின்பு நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அது அந்தபடித்தான் அது சொல்லுகிறது. பார்க்கலாம் எந்த அளவு தூரம் வருகிறது என்று. எச்சரிக்கையின் பரிமாற்றம் மற்றும் மூலோபாய பின்னூட்ட வளையத்தை எல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். வளைகுடாவின் சராசரி ஆழம் என்பது 35-40 மீட்டர் மற்றும் அதன் தீவு புள்ளியிடப்பட்ட நிலப்பரப்பு 1,00,000 டன் சூப்பர் கெரியர்களின் சூழ்ச்சி உரையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் செயல்பாட்டு கட்டுப்பாடுகளை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் வரையறுக்கப்பட்ட நீர்நிலைகளுக்கு உகந்ததாக இருக்கும் அதிக கைவிளைகளின் மரணத்தை அதிகரிக்கின்றன. மிகப்பெரிய அழிவொன்று இதன் மூலம் அமெரிக்க படைகளுக்கு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் துப்பாக்கி மட்டும் பயிற்சி பெற்றவர்கள், ஆனால் இவர்கள் மலைகளிலும் அதாவது சரியாக சொல்ல போனால் மலைகளிலும் காடுகளிலும் தரையிலும் மிக அதிகமான மோதல்களை காணக்கூடிய ஒரு மரபு வழி போர்க்களமானவர்கள் ஈரானியர்கள். பார்க்கலாம். இந்த சுருக்கப்பட்ட கடல்சார் வழிநடத்தலில் இதன் மூலம் தினசரி உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் கிட்டத்தட்ட 20% கேரியர் தாக்குதல் கோட்பாட்டிற்கும் திரள் அடிப்படையிலான மறுப்பு உத்திக்கும் இடையிலான மோதல் குறைவான குறியீட்டு ரீதியாகவும் இயந்திரத்தனமாக தீர்மானிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. IRGC தளபதி அஹமது ஃபக்பூர் ஈரானின் படைகள் இது அதாவது இந்த அவர்களின் நிலைப்பாட்டில் ஏவுகணை படைகள், கடற்படை திரள்கள், கடலோர பாதுகாப்பு படைகள், நேவி படைகள் மற்றும் அணுகல் எதிர்ப்பு பகுதி என்று சொல்லி A2AD கட்டத்தில் ஒருங்கிணைக்கும் தயார் நிலையில் கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றார்களாம். எச்சரிக்கையின் பரிமாற்றம் சரியாக வந்து கொண்டிருக்கின்றதாம். அதாவது அவர்களுக்கு கடலுக்கு அடியில் இருந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஸ்கேன் செய்யப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றதாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த இறுதி எச்சரிக்கை என்று நெய்னா சொல்றாரு இல்லையா,
இந்த இறுதி எச்சரிக்கை என்று ஆழமற்ற நீர் வடிவிகளில் அதாவது எந்தவித முன்னனுபவம் வந்து துப்பாக்கியை மாத்திரமே நம்பி இருக்கின்ற மிக மிக நவீன ரக துப்பாக்கி மாத்திரமே அமெரிக்க படைகள் கையேந்தி இருப்பதால் அவர்கள் மிகப்பெரிய மரபு வழி யுத்தத்தில் இருந்து அவர்கள் தப்பிக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு திட்டமிடல்களுக்கு இந்த விரிவடையும் நெருக்கடி ஒரு பிராந்திய மோதலை மட்டுமல்ல, விநியோகிக்கப்பட்ட மரணம் மற்றும் சமச்சீரற்ற கடல்சார் போரால் வரையறுக்கப்பட்ட ஒரு சகாப்தத்தில் கேரியர் மையப்படுத்தப்பட்ட சக்தி திட்டத்தின் முறையான அழுத்த சோதனையும் குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு கள பரீட்சைக்கு 2 அணியும் தயார் நிலையில் இருக்கின்றது. நாம் இப்போதைய தந்துவிட்டோம். அமெரிக்கா ஈரான் வேர்சஸ் பார்க்கலாம் மற்றொரு காணொளியில் நேர்காணல். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.